ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் கட்லட் எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு ஸ்வீட் கார்ன் வேக வச்சு எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஸ்வீட் கார்ன் பாதி அளவு மட்டும் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்காமல் பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பேட்சாக அரைச்சி எடுத்திருக்கேன். அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியிருக்கேன். கேரட் 1 துருவி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். பாதி குடமிளகா கட் பண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். ஸ்மால் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்ததுனால கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். கடலை மாவு மொத்தம் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு மொத்தம் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு பால் ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ தட்டிக்கலாம். எண்ணெய் சூடானதோ சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஃப்ரை ஆனதோ திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் ஃப்ரை ஆகியிருக்கு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய் இருத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஸ்வீட் கார்ன் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.